எல்லாம் வல்ல சித்தராக வந்து கல் யானையை கரும்பு தின்ன வைத்த திருவிளையாடல். கல் யானையை கரும்பு தின்ன வைத்தாராம் திருவிளையாடல். நம்ம பண்ணியிருக்கிறாரு. அது படிக்க படிக்க நமக்கு எல்லாம் எவ்வளவு வேலை எவ்வளவு பண்ணியிருக்காரு அப்பா. மதுரையை அபிடேக பாண்டியன் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம எல்லாம் ஏற்கனவே பார்த்த ஒன்றுதான். அந்த காலத்தில் ஒரு நாள் மதுரை நகருக்கு ஒரு சித்தர் வருகிறார். மதுரை நகருக்குள்ளே ஒரு சித்தர் வருகிறார். அவரு சடாமுடி, ஆமா, திருநீரு நெற்றி நிறைய, அதோட அகலமான குங்கும பொட்டு, ஆமா, வச்சிருக்கிறார். காதல் இரண்டிலும் குண்டலங்கை தொங்க விட்டிருக்காரு. பூணூல் அணிந்த மார்பு, ஆமா, திருநீற்று பையை தாங்கும் தோள்கள், ரெண்டு பக்கமும் திருநீற்று பையை தொங்க விட்டுருக்காராம் தோல்ல. ஆமா, அதுக்கு மேல கரத்தில் மழு ஆயுதம், சிவபெருமானுக்குரிய ஆயுதம் மழு ஆயுதம், அதை வச்சிட்டு இருக்கிறாரு. புலித்தோல் ஆடை, அவர் புலித்தோல் ஆடை அணியறவர் தானே, புலித்தோல் ஆடை. ஆமா, அப்போ கால வேதங்களையே சிலம்பாக மாற்றி காதல அணிஞ்சிருக்கிறாராம். ஆமா, அதற்கு மேலே தாமரை மலர் போல மலர்ந்த திருமுகம், தாமரை மலர் போல மலர்ந்த அழகிய திருமுகம். இங்க வந்து இவர் உள்ள நுழைஞ்ச உடனே மதுரை நகருக்குள்ள நுழைஞ்சு வீதியில வர்ற போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறாங்களாம். அவரை எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறாங்களாம். ஒரு புதுமையான தோற்றத்தில் இருக்கிறார், யார் இவர் என்று ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்களாம். ஊருக்கு புதிதா இருக்கு, தோற்றமும் புதிதா இருக்கு, யார் இவர் என்று ஒருவர் பேசிக் கொள்கிறார்களாம். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது அப்படியே வந்தவர், இவருக்கு முன்னணிய தெற்கிலிருந்து வந்தவர் உடனே வடக்க போய் காட்சி தர்றாராம். தெற்கிலிருந்து வந்தவர் தெற்கிலே இருந்து வந்தவர் உடனே வடக்கே போய் காட்சி தருகிறார். அங்க போயிட்டாரியா அப்படின்னு வடக்க பார்த்தா உடனே மேற்கே தெரிகிறார். மேற்கே போயிட்டாரு அப்படின்னு மேற்க பார்த்தா அப்ப பார்த்தா கிழக்க தெரிகிறாரா. என்னையாது வேடிக்கையா இருக்கு, இங்க பார்த்தா அங்க இருக்காரு, அங்க பார்த்தா இங்க இருக்கிறாரு, அங்க பார்த்தா இங்க இருக்கிறாரு, அப்படியே அதுக்கு மேல. அப்புறம் தெருவில் போற வயசானவங்களை எல்லாம் குழந்தைய மாத்துறாராம். தெருவில் போற வயசானவங்களை எல்லாம் குழந்தையா மாத்துறாரா. அது கூட பரவாயில்லை, ஆண்களை பெண்களா மாத்துறாரோ, பெண்களை ஆண்களா மாத்துறாரா. என்ன வேடிக்கை வருங்க படிக்கிறது. ஆமா, குருடாக வருகிறவர்களை பார்வையுடையவரை ஆக்குறாரு, செவிடாக வந்தவர்களை கேட்க வைக்கிறாரு. ஆமா, நொண்டி நொண்டி வந்தவர்களை ஓட விடுறாரு, ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் நொண்ட விடுறாரு, எல்லாமே. ஆமா, அப்புறம் எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அது பொண்ணாக மாறுதான். ஆமா, அப்போ அதுக்கு மேல ஒரு வேலை பண்றாரு, இணை தெரியாத நண்பர்களா இருக்கிற விரோதி ஆக்கிறாரா. கொடுமையா இருக்கு. விரோதிகளா இருக்கிற நண்பர்களை நண்பர்கள் ஆக்குறாரா. மாளிகைய மண்குடிசை ஆக்குறாரா, மண்குடிசைய மாளிகை ஆக்குறாரா. எல்லாம் ஒண்ணுமே யாருக்கும் புரியல. கசப்பு 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 எட்டி. ஆமா, எட்டி காய் எட்டி பழம், எட்டி காய்த்த என்ன காயாது இருந்த என்ன, எட்டி பழுத்த என்ன பழாது இருந்த என்ன, அது பழுத்தாலும் பழுத்தாலும் யாருக்கும் பயன்படாது. எட்டி கசப்பு. அந்த எட்டி காய இனிமையான காயா மாத்துறாராம். எட்டி காய் எடுத்து சாப்பிடுங்க அப்படி கொடுக்குறாங்க, சாப்பிட்டா இனிக்குதா, எல்லாம் எதே வேடிக்கையா இருக்கு அப்படின்னு. அப்பா
அதுக்கு மேல யானையே குதிரையா மாத்துறாராம், குதிரையை யானையா மாத்துறாராம். ஆமா, அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற பாம்ப பறவையா மாத்துறாராம், பறவைய பாம்பா மாத்துறாராம். வறண்டு போன அந்த வறண்டு கிடக்கிற வைகை ஆற்ற பெரு வெள்ளம் வர வைக்கிறாராம், வறண்டு கிடக்கிற வைகை ஆற்ற பெரு வெள்ளம் வர வைக்கிறாராம். அது பக்கத்துல பெரு வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறத வற்ற வைக்கிறாராம். அதற்கு மேல சுவையான சுனை நீர், சுனை நீர் சுவையா இருக்கும், அத கசக்க வைக்கிறாராம். கடல் நீரை இனிக்க வைக்கிறாரா. என்ன இப்படியே சொல்லிட்டு போலாம் போல இருக்கு, இன்னைக்கு போறாமே அதுவே சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த திருவிளையாடல்களை பார்த்த மதுரை மக்கள் பேசிட்டு இப்ப தங்களை தாங்கள் மறந்து விட்டாங்களாம். நாம எங்க இருக்கங்கிறதே அவங்களுக்கு மறந்து போச்சு, தங்களையே மறந்து நிற்கிறார்கள். ஆமா, இப்படியே ஒரு பரவி அபிடேக பாண்டியனுடைய காதுக்கு இப்படி ஒரு சித்தர் வந்து எல்லையில்லாத சித்துக்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்பவும் முடியல, நம்பாவ இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அவர் என்ன பண்ணாராம், சென்மா அபிடேக பாண்டியன் அந்த சித்தரை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு 2 காவலர்களை அனுப்பினாராம். காவலர்கள் பக்கத்தை வந்து எங்களுடைய மன்னர் அபிடேக பாண்டியன் அழைக்கிறார். வர முடியாதுயா, அவர் இந்த மண்ணுக்குத்தானே இந்த மண்ணுக்குத்தானே மண்ணு, நான் உலகத்துக்கே மண்ணு, வர முடியாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரா. ஒண்ணும் புரியல. உடனே என்ன பண்றாரு அவன் அபிடேக பாண்டியன், சரி வீரர்கள் போயிட்டு இப்படி பண்ணிட்டான், அமைச்சர்களை அனுப்புவான் அப்படின்னு அமைச்சர்களை அனுப்புறாராம். ஆமா, அமைச்சர்கள் வர்றாங்க. அமைச்சர்கள் வந்து ரொம்ப பணிவா வணங்கி, ஐயா வாருங்கள், எங்கள் மன்னர் அபிடேக பாண்டியன் அன்போடு பாசத்தோடு பணிவோடு பண்போடு தங்களை அழைக்கிறாரோ, வாருங்கள் அப்படின்னு. அட போய்யா, உங்க மன்னனால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, உங்களுடைய மன்னனால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆமா, நான் வரமாட்டேன், ஓ சொல்லு உங்க மன்னன் நடத்துற அப்படின்னு. உடனே வரலாம், ரொம்ப ஆணவம் பிடிச்ச ஆளா இருக்கான், திமிர் பிடிச்ச ஆளா இருக்கான், பேச்சு வார்த்தையெல்லாம் அப்படித்தான் தெரியுது. கொஞ்சம் கூட மன்னன்னு சொன்ன ஒரு மரியாதை இல்லை, அலட்சியமா அந்த மன்னனால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, நான் வரமாட்டேன், போய் சொல்லு உங்க மன்னர் சொல்றாரு அப்படின்னு. அப்போ உடனே என்ன வரும், அப்பா உடனே என்ன பண்ணாரு அபிடேக பாண்டியன் நினைக்கிறான், எல்லாம் வல்ல சித்தர்களாக இருக்கிறவர்கள், எல்லாம் செய்யக்கூடியவர்கள், மன்னனாகிய எனக்கு அவர்கள் மயங்குவார்கள், மண்டியிடுவார்கள், நான் தான் அவரை சரியாக புரிந்து கொள்ளாம விடுத்து விட்டேன். அதனால நாமே நேர்ல போவோம், நாமே நேர்ல போவோம், சித்தர்கள் வணங்கி கூப்பிடுவோம் அப்படி. சரி, இந்த அபிடேக பாண்டியன் தன்னை காண வருகிறான் என்பது இவருக்கு ஞானத்தினால தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா, ஒரு தென்னை அது மேல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு காலாட்டிட்டு இருக்காரு, கால் மேல கால் போட்டு காலாட்டி. அவ்வளவுதான். இந்த காலாட்டிக்கிறவோடு எனக்கு ஒரு நினைப்பு வருது. கிருவானந்த வாரியார் சொன்னாரு, காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டி சாப்பிடலாம், காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டி சாப்பிடலாம்னு ஒருத்தர் சொன்னாராம். அதனால ஒரு ஆள் என்ன பண்ண, ஆஹா காஞ்சிபுரத்துல போனா காலாட்டி சாப்பிடலாமா அப்படின்னு போய் காஞ்சிபுரத்தை சின்னையில உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டே இருந்தாலும் காலை வீங்கினதான் மிச்சம். காலாட்டி சாப்பிடலாம். நெசவு, காஞ்சிபுரம் தானே நெசவுக்கு பேர் பெற்ற ஊரு, நெசவுக்கு கால் தானே கருவி,
அதனால காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டி சாப்பிடலாம்னு சொல்றத அவரா படிச்சுட்டு அதுதான் இவன் நான் என்ன கால் மேல கால போட்டு உட்கார்ந்து சரி வாங்க வாங்க. நான் பெரியவர்களை மதியாமல் சிறியவனாக நடந்து கொண்டேனே என்று சொல்லி எண்ணி எண்ணி என்னே என்னுடைய அறியாமை என்றும் வந்து நான் பார்ப்பேன் என்று வந்த போது இவன் என்ன பண்றாரு, வர வழியில உட்கார்ந்து இருக்காரு. மன்னன் வர்றான், பணியாளர்லாம் நகர்ந்து போய்யா, அவனை பார்க்க வர்றாரு, அவன் தான் பார்க்க வர்றாரு. எங்கள் மன்னர் வருகிறார், நகர்ந்து போ. அப்படி ஆமா, வழியை மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்க, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த சித்தர்கிட்ட இவங்க சொன்னாங்களா. அப்ப சொன்னபோது அன்றைக்கு தை மாதம் முதல் நாளாம். அன்றைக்கு என்ன நாள்? தை மாதம் முதல் நாள். ஆமா, இவன் சோமசுந்தரரை வணங்கிய பழக்கம் உடையவன். யாரு? இந்த அபிடேக பாண்டியன். ஆமா, அப்போ என்ன பண்ணா அப்படின்னா, சரி அவர் வாங்க, அவர் இருக்கட்டும், கோயிலுக்குள்ள போனான். கோயில பிரகாரமா அப்படி சுத்தி வந்தார். அங்க போய் ஒரு இடத்துல நிக்க உட்கார்ந்துருக்காரு, வழியை மறைச்சிட்டு அங்க உட்கார்ந்துருக்காரு. நிறைய போராட்டங்களெல்லாம் வம்பு பண்ற பிறப்பு விலகு 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 அப்படின்னு. இப்ப அதுக்கு அவர் ஒன்னும் பதில் சொல்லல, போக முடியல. இப்போ பாண்டியன் பார்த்தான், நேர அவர்கிட்ட போனான், பணிவா வணங்கினான். உங்களுக்கு எந்த ஊர், என்ன பேர், என்ன வேலையா எங்க வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க, அவ்வளவு நான் தர்றேன். எப்படி? உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், அவ்வளவு நான் தர்றேன் அப்படின்னா. அப்படியாப்பா, சரி 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 சரி. ஆமா, நானா இந்த நில உலகில் எங்கேயும் இருப்போம், எப்போதும் இருப்போம். இப்போது நான் காசியில இருந்து, இப்போது இருப்பது காசி, அங்க இருந்து வரிசையா சிவத்தலங்களை எல்லாம் வழிபாடு பண்ணி, இவரே சிவன், சிவத்தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து விட்டு அப்படி அப்படியே வந்தேன். மதுரை இருக்கே, அது ஒரு பெரிய முக்தித்தலம். மதுரை போல ஒரு சிறப்பு பெற்ற தலம் இந்த மண்ணுலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதனால மதுரைக்கு வந்து அந்த சோமசுந்தரனாக இருக்க பரம்பொருளை வணங்கலாம் என்று வந்தேன். ஆமா, அது என்ன செய்தான், இம்மை மறுமை பயன்கள் எல்லாம் தரக்கூடிய பெருமை உடையதான். எது? மதுரை இம்மை பயனின் தரும், மறுமை பயனின் தரும், பெறக்கூடியது அந்த மதுரை. ஆமா, அதனால இங்கு உள்ளார்க்கெல்லாம் இங்கே இருக்கிறவருக்கா என்னுடைய திருவிளையாடலை காட்டி அவர்கள் வேண்டியதை நான் அருடி கொண்டிருக்கிறேன். என்ன யாருக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு நான் கொடுக்கலாம்னு இருக்கேன், கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்ப பாண்டியனுக்கு என்னையா, நானே நேர்ல வந்து பணிந்து வணங்கி கேட்டா எந்த ஒரு பதிலும் சரியா சொல்லாம என்ன ஆணவம், என்ன ஒரு எருமாப்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய மன வருத்தம், சந்தேகம் அவனுக்கு வந்துருச்சு. ஓஹோ, இப்படிப்பட்ட சூழல் உடையவரா இருக்காரா இவரு, எல்லார்ட்டையும் நான் எல்லா வல்ல சித்தன் ஏதோ இந்த மாயாஜாலம் மந்திரவாதி காட்டுற மாதிரி, கண்கட்டி வித்த காட்டுற மாதிரி காட்டிட்டு, உண்மையிலேயே இந்த சித்தருக்கு இந்த வல்லமை உண்டா, திறமை உண்டா என்று சோதித்து பார்த்து விடுவோம் என்று சோதித்து பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அபிடேக பாண்டியன் நினைக்கிறான் மாசுக்குள்ள. அப்போ ஒரு குடியானவன் விவசாயி உயரமான கரும்பு தட்டை
கரும்பு கொண்டு வரானா. அந்த கரும்பு கரும்பு தானா கமுகு மரமா? அப்படி கமுகுன்னா பாக்கு அவ்வளவு உயரமா இருக்கான். கரும்பு கமுகு தானா அப்படின்னா இந்த கமுகு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கமுகுன்னா பாக்கு. ஒரு பட்டணத்தான் கிராமத்தில் இருக்கிற நண்பனை பார்க்க போனான். பட்டணத்துக்காரன் கிராமத்தில் இருக்கிற நண்பனை பார்க்க போனா அவனுக்கு தங்கி இருந்தான். மறுநாளைக்கு காலையில அந்த நண்பனுடைய தோட்டத்தை பார்க்கலான்னு நண்பனோட போனான். ஏராளமான தோட்டம் வரும். அதுல பாத்தீங்கன்னா தரையில கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் பூசணி கொடி படர்ந்து பெரிய காய், 4 பேரோட தூக்க முடியாத பெரிய பெரிய காயா காய்ச்சிருக்கான் கொடியில. அப்புறம் அதை பார்த்து போனா பாக்கு மர தோப்பு. அண்ணாந்து பார்த்தான். உயரமான பாக்கு மரம், சின்ன சின்ன பாக்கு. என்ன இந்த கடவுள் படைப்பு! இவ்வளவு பெரிய பூசணி கொடியில சின்ன பூசணி கொடி தரையில ஓடுவது, இவ்வளவு பெரிய காய், இவ்வளவு பெரிய மரம், இவ்வளவு காய் அப்படின்னு நினைச்சு அப்படி பார்த்தானா. அந்த நேரம் பார்த்து பாக்கு மரத்துல இருந்து ஒரு பாக்கு உளுந்த தலையில தங்கில அடிச்சது. அம்மா அப்படின்னா இப்ப நினைச்சா கடவுள் நினைச்ச மாதிரி பூசணிக்காய் படைச்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன். கடவுள் கருணையாளன் தான். எதுக்கு எதுக்கு எங்க வைக்கணும்? ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கணும். ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கிற மாதிரி அதை எதுக்கு எது செய்யணுமோ செஞ்சிருக்கான் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்றாரு பாருங்க. அதனால நான் கரும்பு கொண்டு வந்தான். பாக்கு மரம் உயரம், பாக்கு மரம் உயரம் கையில வச்சிருக்கான். இந்த அபிடேக பாண்டியன் என்ன நினைக்கிறான், இந்த ஆள் உள்ளபடியே சித்தர் தானா, எல்லாம் வல்லவர் தானா அப்படின்னு ஒரு சோதனை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு அப்படியே நினைச்சு பார்த்தான். அந்த விவசாயி கொண்டு வந்த பெரிய கரும்பு தட்டையை கையில வாங்கிக்கிட்டான். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்த போது பக்கத்துல கல் யானை, பக்கத்துல என்ன யானை? கல்லால் செய்யப்பட்ட யானை. கோயில கல்யாணம் இருக்குல்ல, பக்கத்துல கல்யாணம். இப்போ இந்த அபிடேக பாண்டியன் என்ன பண்ணா, எல்லாம் வல்லவராகிய சித்தரே, என் கையில் இருக்க இந்த கரும்பினை, இந்த கல்யாணையை நன்று சின்ன செய்தால் உங்களை எல்லாம் வல்ல சித்தர் என்று நான் நம்புவேன். அதற்கு மேலே எல்லாம் வல்ல சோமசுந்தர பெருமான நீர்தான் என்று நான் உன்னை பணிவேன் அப்படின்னு சொன்னானா. இவரு புன்சிரிப்பு அவருக்கு. ஓஹோ, என்னவே நீ சோதிச்சு நடிக்கிறியா? சரிப்பா, சரி சரி அப்படியே. கடைக்கன் பார்வை கல்யாணை, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கல்யாணையும் கண்ணை விழிச்சு உருட்டி பார்த்து துதிக்கைய தூக்கி புளிர்தான். அந்த கோயே அவருகிற ஆமா, எல்லாரும் பயந்து போற. கல்லா இருந்த யானை உடனே கண்ணை திறக்குது. ஆமா அப்பா என்ன பண்ண உடனே என்ன பண்ணான், கரும்ப சாப்பிடு அப்படி. அவர் என்ன பண்ணாருன்னா, கல்யாணி இந்த கரும்பை தின்னு அப்படி கடைக்கன் பாரு வச்சாருல, அது கண்ணை உருட்டி திரண்டு பார்த்துதான் இப்ப என்ன பண்ணுது, துதிக்கையை நீட்டி அபிடேக பாண்டியன் கையில் இருக்கிற அந்த கரும்பை வாங்கி மென்று தின்றது. இதெல்லாம் சாறு வடிதான், கரும்பு சாறு இதெல்லாம் வடிதான்.
சொல்லுவாங்கல்ல, யானை வாயில போல என்னப்பா, யானை வாயில போல கரும்பு அப்படின்னு. அது மாதிரி இப்ப உள்ள போய் சாறு கரும்பு சாறு அப்படியே வடியுது. இப்ப இந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, யாரு எதிர்பாராத வகையில் இந்த அபிடேக பாண்டியன் கழுத்துல இருந்த முத்து மாலையை பறிச்சிட்டான். அபிடேக பாண்டியனை கழுத்துல இருந்த முத்து மாலையை பறிச்சிருச்சு. அருகிலே இருந்த பணியாளர்கள்லாம் தடி எடுத்து அந்த யானைய அடிக்க போனாங்களா. அந்த யானை அதுக்கு மேலேயே ஒரு வேலை அந்த முட்டை விழுங்கி போச்சு. துதிக்கையில பிடிச்சுல, இப்ப விழுங்கிருச்சு. எல்லாரும் வேகமா போய் அடிக்க போனாங்கல்ல, நெல்லுங்கள் நாங்களாம் அசையாம நின்றுட்டாங்களாம். நெல்லுங்கள் அப்படின்னாரு, அசையாம ஆமா எல்லாம் நின்று போனாங்க. ஆமா. அப்போ என்ன பண்ணா, எல்லாம் பார்த்து நீரே எல்லாம் வல்ல சித்தர் இவன், உண்மை நான் சோதித்தது தவறுதான், மன்னிச்சுங்க, நீர் எல்லாம் வல்ல சித்தர் தான். இப்போ உமக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், வேண்டியதெல்லாம் தருகிறேன். இவ்வளவு தெரிஞ்ச பிறகு என்ன வேண்டும் கேளுங்க. இப்ப அந்த கல்யாணி விழுங்கிய முத்து மாலைய திரும்ப அவன் கழுத்துல, ஆமா அபிடேக பாண்டியன் கழுத்துல போட்டுது. இது வேண்டியதை கேளுங்கள் அப்படின்னா, எப்பா உம்மால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதாவது வேண்டுமா கேள், நான் தருகிறேன் அப்படின்னா. இப்ப எல்லா வேலையும் பார்த்துட்டானா, அவர் எல்லாம் வேலை சித்தர் ஆயிப்போச்சா. ஆகனால இவனுக்கு ஒரு பெரிய மனக்குறை இருந்தது. என்ன குறை? தனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு மகன் இல்லை. தனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு மகன் இல்லை. அதனால என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கவலை, மனக்கவலை, தீராத மனக்கவலை, அதை அறிந்து நீரே தீர்த்தி வைக்க வேண்டும். ஓ அப்படியா, அதுவும் நானே அறியணுமா, நீ வாய் திறந்து சொல்ல மாட்டியோ? அப்படியா, உனக்கு பிறகு இந்த மண்ணை ஆளுவதற்கு ஒரு மன்னவன் வேணும், அதுக்காக ஒரு குழந்தை, ஆண் குழந்தை உனக்கு வேணும், அப்படித்தானே? ஆகவே இதோ அப்படியே உனக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பா இப்ப என்னது, அவன் ஒரு அற்புதமான நிலையில அவனுக்கு ஒரு ஆண் குழந்தைய தந்தாராம். ஆண் குழந்தைய தந்தார். அவன் தான் யாருப்பா, பின்னால பேர் பெற்றவன் விக்கிரமன், விக்கிரம பாண்டியன் என்ற பேர் பெற்றவன். ஆமா. இப்ப அருள் செய்தான், அவரே சுந்தரர் என்று நினைந்தான். ஆகவே அவர் என்ன பண்ணாரு, அப்பா அரியதில் அரியதாக இருக்கிறார், எளியதில் எளியதாக இருக்கிறார், சிறியதில் சிறியராக இருக்கிறார், பெரியதில் பெரியராக இருக்கிறார். அதான இறைவனுக்கு. ஆமா, அணுவின் அணுவு. கேட்டான், எங்கடா இருக்கான் உங்க நாராயணன்? நாராயணா நாராயணா நாராயணங்கிறீங்க. எல்லாரும் யாரு சொல்றாங்க? அவன் பேரு சொல்றாங்க. யாராவது யாருப்பா? யார் பேரு சொல்லணும்? இரண்டியன். எல்லாரும் இரண்யாய நம்மா அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் இரண்யாய நம்மான்னு சொன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே அவனுக்கு விரோதி வர, அவன் பிள்ளை பிறந்த வெளியில வந்து அந்த பேச தொடங்கின, நாராயணாயனமா நாராயணாயனமா. குழந்தை வாய் பொத்துறாங்களா. அந்த சத்தத்தை கேட்ட நம்ம கதையில
எப்படி சொல்ல விட்டீங்கன்னு நம்ம படாத பாடு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. என்ன சொல்லி கொண்டு போய் நிறுத்தினாங்க. யார்கிட்ட? அவன் கொண்டு போய் இரண்யகிட்ட நிறுத்தினா. சொல்ல இரண்டாயிரமா நாராயணாயமா, இரண்டாயிரமா நாராயணாயமா. மலையில இருந்து உருட்டு, கடலை தூக்கி போடு, பாம்புகளா இருக்கிற பாம்பு குழியில தூக்கி போடு, நஞ்சு கொடு, எது கொடுத்தாலும் நாராயணன் நாராயணன் எங்கதான் இருக்கிறான் அவன் நாராயணன் அப்படின்னா. இப்பதாமா நம்ம தமிழ் சான்றோர்கள் உலகத்துல மற்றவன் காணுவதற்கு முன்னே அறிவியலிலே மேம்பட்டு இருந்தவர்கள். அவன் சொன்னா சாணினும் உளன். எங்க இருக்கானா? சாணினும் உளன். இது பேசு இல்ல. அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன். அதாப்பா முக்கியம். சாணினும் உளன் அது சரி. அணு அதுவே கண்ணுக்கு தெரியாது. அணு கண்ணுக்கு தெரியாது. அணுவை பிளக்கலான்னு இந்த இப்ப கண்டுபிடிச்சது. என்றைக்கு சொல்றான் பாருங்க. அணுவினை பாருங்க சதகூறு 100 மடங்கு. அணுவே கண்ணுக்கு தெரியாதது, அதை எடுத்து பிளக்கணும். எத்தனை கூறு? 100 கூறு. அது சான்று உதாரணம் சொல்றாங்க. நம்ம வீட்டு காலை நேரத்தில் சூரிய ஒளி, ஜன்னல் வழியா சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ள படணும் பார்த்தோம்னா அப்படியே ஏதோ 1000 மாதிரி தூசு தூசு மாதிரி தெரியும். தெரியுது இல்ல? அத போய் கையில பிடிச்சு பாருங்க, ஏதாவது தட்டுப்படுமா? தெரியாது. அப்போ கைக்கே தட்டுப்படாத மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத துகள் அது. அது அணு. அதை 100 கூறாக்குறானோ. அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன். அது மட்டுமா? மாமேறு குன்றினும் உளன். மேருமலையிலேயே இருக்கான். அதுக்கு மேல நின்ற தூணினும் உளன், துரும்பிலும் உளன் அப்படின்னு. இந்த இடத்துல வேற ஒரு செய்தியை சொல்றதுக்காகத்தான் இதை விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு முறை வினோபா அடிகள் சென்னைக்கு வந்திருந்த போது ராஜாஜியினுடைய இல்லத்தில் தங்குகிறார். அப்போ மிகச்சிறந்த சான்றோர்கள் எல்லாம் அங்க கூடியிருக்காங்க. அப்படி கூடியிருக்கிற போது எதிர்பாராத விதமா ராமாயணத்தை பற்றி பேச்சு வருது. அப்போ கம்பன் அடிப்படை சாவண்ணா கணேசன், மாமேதை வாசுபா மாணிக்கம் போன்ற பெரியவர்கள் அங்க இருக்காங்க. அப்ப இதை கேட்ட போது அவர் சொன்னார், ஓ உங்க கம்பன் இவ்வளவு பாடியிருக்கிறானா? 10,000 பாடியிருக்கிறானா? முத்தாக பாடியிருக்கிறானா? சத்தாக பாடியிருக்கிறானா? 10,000 கவிதையில் முத்தாக பாடிய சத்தான கவிஞன் கம்பன். கண்ணதாசன் பாட்டு. என்ன அது? அப்படியா? கம்பனுடைய காவியத்தில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது? கேள்வி. யாரும் எதிர்பாராத ஒரு கேள்வி. 10,000 பாட்டுல எதப்பா சொல்றது? கம்பனுடைய பாடலில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது? எதிர்பாராம ஒரு கேள்வியை கேட்டார். வினோபா 13 மொழிகள் தெரிஞ்சு இருப்பான். எத்தனை மொழிகள்? ஆமா, அவர்தான் ஏற்கனவே சொல்லியிருக்க திருவாசகத்துல. ஆமா, நோன்பு இருக்கிறவருக்கு தேன் கொண்டு கொடுத்த போது தேனாய் இன்னும் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? 10,000 பாட்டுல எந்த பாட்டு சிறந்த பாட்டு அப்படின்னு கேட்ட உடனே கம்பன் அடிப்படை சாவண்ணா கணேசன் இசையோடு இந்த பாட்டை பாடினாரு. சாணினும் உளன்
ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் உடன் மாமேறு குண்டினும் உடன் நின்ற தூணிலும் உடன். அதுக்கு மேலதான் முக்கியமா கவனிக்க, அதெல்லாம் கவி சக்கரவர்த்தி. நீ சொன்ன சொல்லிலும் உடன் தான். இதாப்பா உலகத்துல எந்த கவிஞனும் சொல்றாரு, நீ சொன்ன சொல்லிலும் உடன். அது என்னப்பா, இந்த நாராயண நாராயண நாராயணன்னு இந்த பிரகலாதன் சொல்றதுக்கு மேல எங்களா இருக்கவங்க நாராயண, யாரா அவங்க நாராயண, எல்லாம் வல்லவனாங்க நாராயண, இவன் 1000 தடவை சொல்லிட்டா, அவன் 2 தடவை சொல்லிருக்க, இவன் நாராயண நாராயணன் இவன் 1000 தடவை சொல்லிட்டா. அதனால அவன் சொன்னா என்ன சொன்னா, அணுவினை சதகூரிட்ட கோணினும் உடன் மாமேறு குன்றினும் உடன் நின்ற தூணினும் உடன் நீ சொன்ன சொல்லினும் உடன். அப்படியே பேச்சு நின்று போச்சாப்பா. யாருக்கு? வினோவா. நான் ராமாயணத்தை எல்லா மொழிகளிலும் படிச்சிருக்கிறேன். ராமாயணத்துல எல்லா மொழிகளிலும் படித்திருக்கிறேன். ஆனா எந்த கவிஞனும் இந்த இடத்தை கம்பன் சொன்னது போல சொல்லலே. கம்பன் மா கவி கவி சக்கரவர்த்தியே என்று அவர் சொன்னாராம். மகாமேருக்கு இந்த தூணிலும் உடன் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க என்ன ஆச்சுப்பா, எதுக்காக சொல்ல வந்து இத சொல்லுங்க எதுப்பா, எல்லாம் சொல்லிப்போ. ஆமா, அது என்னன்னா பெரிதினும் பெரிது, அதுக்காக சொல்ல வந்தேன். சிறிதனும் சிறிது, பெரிதனும் பெரிதாக்க முடியும். சிறிதனும் கண்ணுக்கே தெரியாத கூட இன்னும் சிறிதாக்கிடுவாங்களாம், கண்ணுக்கு தெரியுது பெருசாக்கிடுவாங்க. அவர் அதான பண்ணாரு, சின்ன பக்கத்துல இருக்கிற மாதிரியே அங்க தூக்கிட்டு போனாரு, அங்க இருக்கிற மாதிரியே இங்க தூக்கினாரு, குன்று போக இருக்கிறது சின்ன ஆக்கினாரு, சின்னதா குண்டு மணி ஆக்கி குன்று ஆக்கினார்ல, அதுதான். அதனாலதான் எல்லாம் வல்ல அவர் சித்தராக இருந்தார். ஆமாம், பாருங்க, அரியதின் அரிதாக பெரிதனும் பெரிதாக சிறிதனும் சிறிதாக எல்லாமாய் எளியவனாய் எளியவருக்கு எளிதாய் நின்றிருந்த பெருமான் இந்த சிவவரம்பொருளே என்று ஓடுறானாம். யாரு? அபிநய பாண்டியன். எங்க? சோமசுந்தர பெருமான் நேர சன்னதிக்கு போயிட்டான். கோயில்ல ஒரு பக்கத்தான் இருக்காங்க. சண்டையில விழுந்து அழுது தொழுது, ஆமா பெருமானே அப்படின்ட்டு போய் பார்த்தா சித்தரை காணோம். அவர் என்ன ஆனாரு? மறைஞ்சு போனார். அவர் தான் இங்க வந்துட்டாரு. அப்பதான் உறுதியாயிடுச்சு, எல்லாம் வல்ல சித்தராக வந்த அவனே இந்த சோமசுந்தரனே என்று தெரிந்து அவனை வணங்கி வழிபாட்டு அவனுக்கு உள்ள நிபந்தங்கள் அந்த கோயில் பூஜையில் முற்றின்று நடக்கணும், தவறாம நடக்கணும். இந்த மீனாட்சி ரொம்ப ஆற்றல் வாய்ந்த கடவுள்பா. அன்னை மீனாட்சி இருக்கிறாளே, இந்த பேர் பாருங்க, மீன் ஆட்சி. அவளுக்கு என்ன பேரு? மீன் ஆட்சி. அது என்ன மீன்? எங்கேயோ முட்டை விட்டுருக்கும். மீன் முட்டை இருக்க கடல்ல அல்லது குளத்துல நீர்ல நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அது குளத்துல நீச்சல் அடிச்சாலும் என்ன அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கும், கண்ணுக்கு தெரியாத முட்டை நீளமா நூல் மாதிரி போயிட்டு இருக்கு, நிறைய. அதை இட்டு விட்டு எங்கேயோ போயிடும் அந்த மீன். அங்கே இருந்து இதை பார்க்குமா, குஞ்சுகளா மாறிடுமாப்பா. அந்த மீன் ஆட்சி, அந்த மீன் போல இவள் எங்கே இருந்து பார்த்தாலும் நமக்கு அருள் தருவாள் என்பதனாலதான் மீனாட்சி. கயல் கண்ணி, கயல் கண்ணி, அழகிய கயல் மீன் போன்ற கண்ணை உடையவள். அவளுடைய திருவிழாவில் எல்லை இல்லாதது. ஆமா, பீட்டர் பாண்டியன் ஒருத்தன் மதுரையில் இருந்தான், கலெக்டர். என்ன பேருப்பா? பீட்டர் பாண்டியன். வெள்ளைக்காரர் காலம் அவங்க தானே கலெக்டரா இருந்தாங்க. தாசில்தார் வரைக்கும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கூட அவங்க தான். பியூன் தான் நாம இருந்தோம், பியூன் தான்ப்பா நாம இருந்தோம், பூராமே அவங்க இருந்தாங்க. பீட்டர் பாண்டியன் பேரு. அவன் என்ன பண்ண, தினமும் நகர்வலம் வர்ற போது குதிரையில தான் வருவானோ. தினமும் மீனாட்சி கோயில் கீழே வாசல் இருக்கு, அந்த கீழ்
இருக்கு இல்லையா? ஆமா. அதுல வந்து இப்படியே சுத்தி இப்படியே போயிட்டு மேற்கு பக்கமா போவானா, கிழக்கு பக்கமா வந்து மேற்கு வாசல் நுழைஞ்சு மதுரை விநாயகர் அப்படியே போயிட்டே இருந்தான். அவன் மீனாட்சியை பார்க்கல, மீனாட்சியை தொழல நினைக்கல. அவன் பணிகளுக்காக போனான், அவன் வேலையை செய்யறதுக்காக அப்படி போயிட்டே இருந்தான். இப்ப போயிட்டான். ஒரு நாள் நடு இரவு, இப்ப சென்னையை பதம் பார்த்துட்டு இருக்குல்ல. ஆமா, சென்னை. ஆமா, ஐயப்பா தொலைக்காட்சி பற்றி திறந்தா என்ன செய்யும்? இந்த இயற்கையை யாரும் வெல்ல முடியாதுப்பா, இயற்கையோட போட்டி யாராலும் போட முடியும். அப்போ இந்த பீட்டர் பாண்டியன் ஒரு நாள் அரண்மனையில படுத்திருக்கான், மாளிகையில. நடு இரவு, பயங்கரமான இடி மின்னல் மழை கொட்டுது, நல்ல தூக்கத்துல இருக்கான். அப்போ கனவுல ஒரு சின்ன பொண்ணு வர்றா, அழகான ஒரு பொண்ணு. அவ்வளவுதான், 5-6 வயசு இருக்கும் அந்த பொண்ணு. கனவுலதான் வந்தவ என்ன பண்றாளாம், கையை பிடிச்சு இழுக்கிறாளாம். பீட்டர் பாண்டியன் படுக்கையில படுத்து மெத்தையில படுத்துருக்கு, கையை பிடிச்சு இழுக்கிறாளாம். இப்ப விழிப்பு வந்து பார்த்தா உள்ளபடியே ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு நிக்கிறா. உடனே சாதாரண இழுத்துட்டு வெளியில வந்தாளாம். வெளியில வந்த அடுத்த நிமிடம் அந்த மாளிகை மீது இடி விழுந்து தரைமட்டமா போச்சு. மாளிகை மீது இடி விழுந்து தரைமட்டமா போச்சு. அப்ப திரும்பி பார்த்தா பிள்ளைய காணோம். அப்பதான் நினைச்சான், தினம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் மனசுல நினைக்காம சுத்தி வந்ததுக்கே இந்த தாய் எனக்கு இத்தனை பெரிய கருணை காட்டி இருக்கிறாளே. மனநைந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னுதியே ஞான நடத்து அரசே என் உரிமை நாயகனே என்று உடம்பு வணைந்து வணைந்து ஏற்றினால் என்ன செய்வான் நமக்கு? வள்ளல் பெருமான் சொல்றாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றியலும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படின்னு. அப்பதான் அந்த பீட்டர் பாண்டியன் என்ன பண்ணா அப்படின்னா, அடுத்து மீனாட்சி வருகிற குதிரை வாகனம் இருக்குல்லப்பா, அந்த குதிரை வாகனத்துக்கு அவன் பொன்னாலாகிய லாடம் செய்து கொடுத்தானான். பீட்டர் பாண்டியன் அந்த குதிரைக்கு லாடம் தானே போடுவாங்க. இன்றைக்கும் அந்த பீட்டர் பாண்டியன் கொடுத்த அந்த பொன்னாலாகிய லாடத்துல அந்த குதிரை அங்க பவனி வருகிறது என்று சொல்லுகிறார். அப்போ மீனாட்சிக்குரிய ஆற்றல் சிறப்பு அது. இப்போ அவன் என்ன பண்ணா, இப்படி பெருமானை அழுது தொழுது வேண்டி அவன் விக்கிரமன் என்ற மகனை பெற்றான். பல ஆண்டுகள் நல்ல ஆட்சி செய்தான். அதன் பிறகு அந்த விக்கிரமனுக்கு முடிசூட்டி, மன்னனாக முடிசூட்டி இறை சிந்தனையே இருந்து அவன் திருவடி நிழல் அடைந்தான், அவன் திருவடி நிழல் அடைந்தான் என்று சொல்லுகிறார்.